கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கும்பராசிக்காரர்கள்ட்ட நீங்கள் ஒரு கோடி ரூபா பணத்தை கொடுத்து செலவு பண்ண சொன்னாலும், அண்ணே ஒரு ரூ. 500 எடுத்துக்கிறேன், ரூ. 100 எடுத்துக்கிறேன்னே, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான். சனி பகவான் ப்ளீஸ் அவரை விட்டுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி 2ஆம் இடத்துல பொருளாதாரங்கிற இடத்துக்கு போயிடுறாரு சனி பகவான். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். சனி கொடுத்தால் எவர் நல்ல டாக்டர் ஆயுர்வேதத்தை மதிக்க மாட்டார், ஆயுர்வேத டாக்டர் அலோபதி மதிக்க மாட்டார், அலோபதி டாக்டர் ஹோமியோபதி மதிக்க மாட்டார். இவங்க இன்னொரு குரூப்பு. ஆக மொத்தம் தனி மனிதனாக மட்டும் உடம்பு சரியில்லாமல் இவனுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை போட்டு பைத்தியமாக்குறதுல இவனுங்களை அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஒரு பொருளை கொள்முதல் பொருள் 10 ரூபா 12 ரூபாய்க்கு மேலே வைக்கிறீங்க. விற்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு ரிஸ்க் எடுத்து தான் பார்ப்போமே. ஒரு காம்போ ஆஃபர் கொடுத்து பார்ப்போம். ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கும்பராசிக்காரர்கள்ட்ட நீங்கள் ஒரு கோடி ரூபா பணத்தை கொடுத்து செலவு பண்ண சொன்னாலும், அண்ணே ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கிறேன், 100 ரூபாய் எடுத்துக்கிறேன்னே, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான். ஏமாற்ற தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. அப்போ நாங்களாம் என்ன பொய் சொல்கிறோமா? அப்படி இல்லை. பட் அவர்கள் ரொம்ப வெள்ளாந்திங்களாக இருப்பாங்க. இப்போது கும்பராசிக்காரங்க கதையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்குறோம். கும்பராசிக்காரர்கள் இவர்களுக்கு சனி தரும் அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, சனி யார் சார் அவன்? சனி யார் சொல்லுங்கள்? கும்பராசிக்கு ராசிநாதன். இஸ் யுவர் ஃபாதர். ஃபாதர் ஆஃப் தி இவெல்லாம் ஒரு ஃபாதரா சார்? ஜென்ம சனியாக உட்காந்து என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ண தெரியுமா சார்? நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திற்கு கெட்டவர்களால் வரும் கஷ்டத்தை விட நல்லவர்களால் இந்த உலகம் படும் பாடு தான் அதிகம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொல்லதை யோசிச்சு பாருங்கள். உங்கள் மனது எதிரிகளால் கவலைப்பட்டதை விட உங்களுக்கு பிரியமானவர்களால் கவலைப்பட்டது தான் அதிகம். இந்த உலகத்தில் எப்பயுமே அப்படி தான். இந்த பக்கத்தில் யாரோ ஒருத்தன் சுக்கிரன் உங்களுக்கு பாதகாதிபதி, யாரோ ஒருத்தன் உங்களுக்கு சூரியன் கெட்டவன், அவன்லாம் உங்களை டார்ச்சர் பண்ணதை விட ஓன் ஃபாதர் இருக்கான் பாருங்க, இந்த ஆளு பண்ணுற டார்ச்சர் தான். ஏன்னா தன்னுடைய மகனாக இருந்தாலும் தர்மம் தவறாமல் தண்டிப்பாருன்னு அவருக்கு ஒரு பட்டம் கிடைக்கணும். அதுக்காக உங்களை போட்டு இப்படி பண்ணுறான் சார் அவன். யோ சனி பகவான் ப்ளீஸ் அவரை விட்டுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி 2ஆம் இடத்துல பொருளாதாரங்கிற இடத்துக்கு போயிடுறாரு சனி பகவான். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 2இல் இருக்கக்கூடிய சனி பகவான் என்னென்ன பலன்களை தருகிறார்? 2ஆம் இடம் என்பது பொருளாதார ஸ்தானம்னு பேர். அந்த இடத்துல சனி பகவான் வருகிறார். 2, 3, 4 பார்க்கிறார். 2லிருந்து 8 பார்க்கிறார். 2லிருந்து 11 பார்க்குறார். இது சனி தரும் அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, முக்கியமான அதிர்ஷ்டமே 4ஆம் இடம். கும்பராசிக்காரர்கள் நிலை உயரப்போகிறது. கும்பராசிக்காரர்கள் கார் வாங்க போகிறீங்க. கும்பராசிக்காரர்கள் வீடு வாங்க போகிறீங்க. கும்பராசிக்காரர்கள் 1 ஸ்டெப் ஹைக் மேலே போக போகிறீங்க. எல்லாம் நடக்கும். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நீங்கள் சாதிச்சுக்க போகிறீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்து 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையிலே ஆயுள் பாவம். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, வியாதியில் கஷ்டப்படுற யாருக்குமே பலன்கள் சொல்வதில்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வாழும் மனிதர்களுக்கெல்லாம் நாம் சொல்லுகிறோம். என்ன சொல்கிறோம், இந்த மாதிரிலாம் உடம்பு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்கிறோம். நோயாளிகள் ஐசியூவில் இருக்காங்க, அவங்களுக்கு யாருமே இதை பார்த்துட்டு இருக்கிற நோயாளிகள் யாரேனும் கும்பராசிக்காரர்கள் தான் காலரை தூக்கி விட்டுக்கோங்க, சனி பகவான் வந்துட்டார். சனி பகவான் பார்த்துட்டார். என்ன சார் ஆகிடப்போகுது? நன்றாக புரிந்து கொள். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நாட்கள், உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிற நாட்கள் எல்லாம் மனதிற்கும் உடலுக்கும் ஓய்வு என்று நினைத்து கொண்டு கடந்து போயிடணும். அடுத்த நாள் காலை எழுந்திரிச்சு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் லைஃப்பில் சகஜம் எடுத்துக்கணும். நம்ம கொஞ்ச நாள் கால் உடஞ்சி போச்சு படுத்துருந்தேன், ஓகே, அன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போயிடணும். அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. நண்பர்களே, 8ஆம் இடத்தை சனி பகவான் ஆயுள் காரகனே ஆயுள் பாவத்தை பார்க்கும் பொழுது, நான் இதை பற்றிலாம் நிறைய பேசலான் இருக்கேன். ஒரு நாள் தனிப்பதிவுகளில் என்னுடைய செல்ஃப் சேனலில் நான் சொல்கிறேன். ஒரு நாள் இதை பற்றிலாம் பெருசாக சொல்லணும். இவர்கள் செய்கிற கூத்துகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றிலாம். இந்த டாக்டருங்களுக்கு இன்றைக்கி ஒரு அவலநிலையை உருவாக்கி வச்சுருக்கோம். நம்ம இன்றைய டாக்டர்கள் யார் டாக்டர்னே தெரிய மாட்டேங்குது. ஒரே ரிப்போர்ட்டு தான், ஒரே ப்ராப்ளம் தான். 4 பேருக்கு 4 பேர் எடுத்தால் 4 பேர், ஒருத்தர் நார்மலுங்கிறான், ஒருத்தர் அப்நார்மலுங்கிறான், ஒருத்தர் எப்போ உங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவு வாங்கடா.
இதில் சித்தா டாக்டர் ஆயுர்வேதத்தை மதிக்க மாட்டார், ஆயுர்வேத டாக்டர் அலோபதி மதிக்க மாட்டார், அலோபதி டாக்டர் ஹோமியோபதி மதிக்க மாட்டார். இவங்க இன்னொரு குரூப்பு. ஆக மொத்தம் தனி மனிதனாக மட்டும் உடம்பு சரியில்லாமல் இவனுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை போட்டு பைத்தியமாக்குறதுல இவனுங்களை அடிச்சதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அப்போ இந்த 8ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையிலே ஒரு முடிவு எடுங்க. ஒரு முடிவாக நீங்கள் போகிறீங்க, அந்த ஒரு முடிவில் உறுதியாக இருக்கீங்க, அது உங்களுக்கு பலன் கொடுக்கறதாக இருக்கும். ஒரு கையாக பாருங்கள். என்றுமே பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான்பாங்க. ஒரு குழந்தை பிறக்கிற ஒரு டாக்டர் பார்க்க ஒரு டாக்டராக பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்க சொன்னாங்க, அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. தம்பி காயம் கூட சொன்னார், அண்ணே உடம்பு சரியில்லைன்னா வாங்கினேன் அந்த டாக்டரை பார்க்க, இப்போ கூட சொன்னார். அதுக்கு நான் சொன்னேன், இப்படியே நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களால் ஒரு ரிசல்ட்டை எடுத்துக்கவே முடியாது. சில பேர் டாக்டருங்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் தப்பு. 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையிலே என்ன ஆகும், உங்களுக்கு ஆயுள் பாவத்தை சரி செய்து விடுகிறார். உங்கள் ஆயுசு அதிகமாகி விடுகிறது, உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து விடுகிறது. ஆனால் ஒரு இடமா பாருங்கள், இப்போது 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையிலே நல்ல நண்பர்கள், கும்பராசிக்காரர்களுக்கு உடம்பு சரியாக போச்சு, கார் வாங்குறீங்க எல்லாம் சொன்னேன். நல்ல நண்பர்கள் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, வாழ்க்கையில் உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன்னா, எப்படியே உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறு. வாழ்க்கையிலே நண்பர்கள் என்பது அவ்வளவு முக்கியம். நீங்கள் யாருடன் பழகுகிறீர்களோ, யாருடன் நீங்கள் நெருக்கமாக இருக்கு, அவங்க குணம் உங்களுக்கு வந்துருங்கிறான், அவர்கள் குணம் உங்களுக்கு வந்துடும். 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் நல்ல ஒரு பெரிய பெரிய விஐபிஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், நல்ல நல்ல நண்பர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார், போன்ற நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறதுங்க, சும்மா கிடையாது. இப்போது 11ஆம் இடம் என்பது மாமனார்னு ஒரு அர்த்தம் உண்டு, 11ஆம் இடம் என்பது லாபம் என்றும் ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ என்ன ஆகுன்னா, லாபங்கள் அதிகரிக்கிறது. நீங்கள் எதெல்லாம் நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதுக்கான லாபம். என்ன லாபம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு கடையில் ஒரு பொருளை கொள்முதல் பொருள் 10 ரூபா 12 ரூபாய்க்கு மேலே விற்கிறீங்க, விற்குமான்னு எனக்கு தெரில, ஒரு ரிஸ்க் எடுத்து தான் பார்ப்போமே, ஒரு காம்போ ஆஃபர் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னா அந்த காம்போ ஆஃபர் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் எடுக்கின்ற புது முயற்சிகளால் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான அமைப்புகள் என்பது ஏற்படும். 11ஆம் இடம் என்பது அத்தனை முக்கியமான இடம் நண்பர்களே, சும்மா கிடையாது. அடுத்ததாக இந்த 11ஆம் இடத்தை தொடர்ந்து சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதால் நிறைய பேருக்கு படிப்பு நல்லா படிப்பீங்க. சில பேர் டாப் கிளாஸில் வருவீங்க. காரணம் குருவினுடைய வீட்டில் வருகின்ற சனி, குருவினுடைய பணியை உங்களை சனி செய்ய வைப்பார், படிக்க வைப்பார், வாழ்க்கையில் அடுத்த பதவி வாங்கி தருவார். நுழைவுத் தேர்வுகள் எல்லாம் உங்களுக்கு பரிசுகள் போட்டிகளை உங்களுக்கு வெற்றி பெற வைப்பார், போன்ற விஷயங்கள்லாம் சனி பகவான் பண்ணுவார். 2ஆம் இடம் என்பது படிப்பு, 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், 2ஆம் இடம் என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம், இதெல்லாம் உங்களுக்கு பண்ணி வைப்பார். அடுத்ததாக இந்த 2ஆம் இடம் என்பது ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, சனி தரும் அதிர்ஷ்டத்தில் உங்களுடைய பேச்சு. 2ஆம் இடம் என்பது வாக்கு சில சனி பகவான் இருக்கும் பொழுது பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகப்படுத்தாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ஷனை கொடுப்பார், உணவுப் பொருட்களில் ஆபத்தை கொடுப்பார். சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல் சாப்பிடுவாங்க, ஏதாவது ஒன்று சாப்பிட்றது. உணவு என்னென்ன வயிற்றுக்கு தேவையோ அதை மட்டும் சாப்பிடும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாகும். 2ஆம் இடத்து சனி உங்களுக்கு தேவையற்ற உணவுகளை உட்கொள்ளுகின்ற விஷயங்கள், பீஸா சாப்பிட்றது, பர்கர் சாப்பிட்றது, அதெல்லாம் கூட பரவாயில்ல, மன்னிச்சிடலாம். சில பேர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஃபுட்டு சாப்பிட்றது. காலையில் நானும் தம்பி காயமும் ஒரு நாள் மார்னிங் ஷூட் 5 மணி என்னமோ ஒரு ஜப்பான் காப்பின்னு ஒரு காப்பி ஒன்று ஆர்டர் பண்ணோம். அப்புறம் தான் தெரியுது அது கோல்டு காப்பியா. நான் கூட அதை ஜப்பான்காரங்க குடிக்கிற காப்பின்னு நினச்சேன். என்னடா விதவிதமாக குடிக்கிறீங்க, ஜப்பான் காப்பி, கொரியா காப்பி, சைனா காப்பி, அதெல்லாம் சைனாக்காரன் குடிக்கிட்டோம், ஜப்பான்காரன் குடிக்கிட்டோம், இது நம்ம இந்தியாப்பா, இது இந்தியா காப்பி குடிக்கிறா. ஸோ இந்த ஊரில் இருக்க பெரிய பிரச்சனையே என்னென்னா, அதாவது குளோபலைசேஷன், முன்னும் உலக நாடுகள் பண்ணுற டெக்னாலஜிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அறிவாகுங்கடான்னு சொன்னால், உலக நாடுகள் என்னென்ன சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சாப்பிட்ற ஃபுட்டியாக மாறுறது. இதெல்லாம் என்ன பழக்கம் இதெல்லாம். ஸோ அப்போது நீங்கள் தேவையானதை சாப்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லோரும் 2ஆம் இடத்தை சனி பகவான் இருக்கும் பொழுது வேறு பிரச்சனைகள் எதுவும் வராது, சூப்பராக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த சனி நிறைய பொருளாதார வளர்ச்சி தர போகிறாரு, முக்கியமாக உடம்பை சரி பண்ண போகிறாரு, முக்கியமாக லாபத்தை உண்டாக்க போகிறாரு. அடித்தூள் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.